மகாபாரதத்தை பொறுத்தவரையில் கதையின் நாயகர்களாக பாண்டவர்கள் 5 இருந்தாலும் அவர்களை விட அதிகமாக தனது உயரிய குணத்தினால் கர்ணன் போற்றப்படுகிறான். தனது எதிரிகளாலும் மதிக்கப்படும் உத்தம வீரனாக இருந்தான். உலகம் போற்றும் வீரனாகவும் வள்ளலாகவும் இருந்த கர்ணன் அவனுடைய தாய் குந்தி செய்த தவறினால் அவன் வாழ்க்கையில் அனுபவித்த அவலங்களையும் துன்பங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. கர்ணன் சூரியன் மற்றும் குந்தியின் மகன் ஆவார். குந்திக்கு துர்வாச முனிவர் ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தின் மூலம் அவள் விரும்பும் எந்த தெய்வத்தையும் அழைத்தால் அந்த தெய்வத்தின் குழந்தை அவளுக்கு கிடைக்கும். இந்த வரத்தை சோதிப்பதற்காக திருமணத்திற்கு முன்பே குந்தி சூரியனை வேண்டினாள். அதனால் சூரிய பகவான் அவளுக்கு காது குண்டலங்களோடும் மார்பு கவசத்தோடும் கர்ணனை அளித்தார். 14 வயதில் திருமணமாகாமல் தாயான குந்திக்கு சமூகத்தை எப்படி சந்திப்பது என்ற அச்சம் ஏற்பட்டது. குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் ரத்தினம், பவழம், முத்து, தங்கம் என அனைத்து செல்வங்களையும் வைத்து ஆற்றில் விட்டாள். திருதராஷ்டிரனின் அரண்மனையில் தேர்ப்பாகனாக இருந்த அதிரதன் நதிக்கரை ஓரமாக இருக்க நேர்ந்த சமயத்தில் நதியில் ஒரு அழகான மரப்பெட்டி மிதந்து செல்வதை பார்த்தார். வேலைப்பாடுகள் மிகுந்த அந்த பெட்டியை மீட்டு கரையில் வைத்து திறந்தார். உள்ளே குழந்தையை பார்த்ததும் ஆனந்தமடைந்தார். குழந்தை வரம் இல்லாத தனக்கு இது கடவுள் கொடுத்த பரிசு என்றே நினைத்தார். குழந்தையை தன் மனைவி ராதாவிடம் எடுத்துச் சென்றார். குழந்தையின் வரவில் இருவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். பெட்டியின் வேலைப்பாடுகளை பார்த்ததுமே இது சாதாரண வீட்டு குழந்தை அல்ல, ஒரு அரசனோ அல்லது அரசியோ தான் குழந்தையை கைவிட்டு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அது யார் என அவர்கள் அறியாத போதும் குழந்தை இல்லாத தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரவே கடவுள் இந்த குழந்தையை தங்களுக்கு அனுப்பி வைத்ததாக நினைத்து மகிழ்ந்தனர். அவர்கள் குழந்தைக்கு கர்ணன் என்று பெயரிட்டு அழைத்து வந்தனர். ராதையின் குழந்தை என்பதால் ராதேயன் என்றும் அழைக்கப்பட்டான். அதிரதன் ஒரு தேரோட்டி என்பதால் கர்ணனையும் தேரோட்டியாக்க நினைத்தார். ஆனால் கர்ணனுக்கோ வில்வித்தையை பயில்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் சத்திரியர்களுக்கும் போர்த்தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே போர் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் பெற தகுதி இருந்தது. கர்ணர் துரோணரிடம் சென்று தனக்கு வில்வித்தையை கற்றுத்தரச் சொல்லி கேட்கிறான். அதற்கு துரோணர் அவனுடைய பிறப்பை காரணம் காட்டி மறுத்து விடுகின்றார். ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் கர்ணன் கிருபாச்சாரியிடம் செல்கிறான். கிருபாச்சாரியார் கர்ணனின் திறமையை சோதிக்க நினைக்கிறார். அப்போது வானில் ஒரு பறவை பறந்து செல்கிறது. கிருபாச்சாரியார் கர்ணனிடம், கர்ணா, அந்த பறவையை குறிப்பார்த்து கீழே வீழ்த்து என்று கூறுகிறார். உடனே கர்ணனும் வில்லையும் அம்பையும் கையிலே எடுத்து அந்த பறவையை குறிப்பார்க்கிறான். ஆனால் அடுத்த நிமிடமே வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விடுகிறான். இதை பார்த்த கிருபாச்சாரியார், கர்ணா, ஏன் அந்த பறவையை வீழ்த்தாமல் வில்லையும் அம்பையும் கீழே வைத்தாய் என்று கேட்கிறார். அதற்கு கர்ணன், குருவே, இந்த நேரத்தில் ஒரு பறவை பறந்து செல்கிறது என்றால் தனது குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துச் செல்கிறது என்று அர்த்தம். இப்போது அந்த பறவையை நான் வீழ்த்தினால் நான் வீரனாகி விடுவேன், ஆனால் அந்த குஞ்சுகள் அனாதையாகிவிடும் என்று கூறுகிறான். இதை கேட்ட கிருபாச்சாரியார், கர்ணா, நீ கற்றது வில்வித்தை அல்ல, வேதம். பணத்தாலும் பதவியாலும் உயர்ந்தவர்கள் தனது பலத்தை பலம் குறைந்தவர்களிடம் காட்டுவது வீரமும் அல்ல என்று அவனை பாராட்டி அனுப்பி வைக்கிறார். பரசுராமர் சத்திரியர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்திருந்தார். கர்ணன் அந்தணர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுத்தந்த பரசுராமரிடம் அந்தணர் போல் வேடமிட்டு கல்வி பயின்றான். ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு வண்டு கர்ணனின் தொடையை துளைத்தது. குருவின் தூக்கம் கெடக்கூடாது என்பதற்காக கர்ணன் அந்த வலியையும் பொறுத்து கொண்டான். ஆனால் அவன் தொடையிலிருந்து வழிந்த இரத்தம் பரசுராமின் கையில் பட்டதால் அவர் வீழ்த்து கொண்டார். வீழ்த்து கொண்ட பரசுராமர், இது யாருடைய இரத்தம் என்று கேட்க கர்ணன் நடந்தவைகள் அனைத்தையும் கூறினான். பரசுராமன் கர்ணனிடம், ஒரு அந்தணனால் இந்த வலியை தாங்க முடியாது, உண்மையைச் சொல் கர்ணா, நீ யார் என்று கேட்டார். அதற்கு கர்ணன், மன்னித்து விடுங்கள் குருவே, நான் அந்தணன் கிடையாது, நான் தேரோட்டியின் மகன்.
தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் எனக்கு இதுவரை அவமானம் மட்டுமே கிடைத்திருந்தது. அதனால் உண்மையைச் சொன்னால் எங்கே வில்வித்தையை கற்றுக்க முடியாதோ என்று நினைத்து பொய் சொல்லிவிட்டேன் என்று கூற, பரசுராமர், என்னதான் இருந்தாலும் என்னிடம் நீ பொய் சொல்லியிருக்கக்கூடாது கர்ணா. நீ செய்தது மிகப்பெரிய பாவம். இதற்கான சாபத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் இக்கட்டான நிலையில் என்னிடமிருந்து நீ கற்ற திவ்யாஸ்திரங்களான பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார். அதே நேரத்தில் கர்ணனின் உண்மையான மனதை புரிந்து கொண்ட பரசுராமர் சாபத்தை திரும்ப பெற முடியாத நிலையில் தன்னுடைய திவ்ய தனுசான விஜய தனுசை கர்ணனிடம் கொடுத்து, இந்த தனுசு உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு வரத்தையும் கர்ணனுக்கு கொடுத்தார். தன்னுடைய குருவான பரசுராமரிடம் வாங்கிய சாபம் கர்ணனின் மனதை மிகவும் பாதித்தது. அங்கிருந்து புறப்பட்டு காட்டு வழியாக பயணம் செய்தான். மன அமைதிக்காக தியானமும் செய்ய ஆரம்பித்தான். அப்படி ஒரு நாள் ரொம்ப பசியில் இருந்த கர்ணன் புதருக்கு பின்னாடி மான் இருக்கும் என்று நினைத்து அம்பை விட்டான். அம்பு பட்டு காயமடைந்த மானை கர்ணன் பார்க்கச் சென்றான். புதருக்கு பின்னாடி மான்தான் இருக்கும் என்று நினைத்த கர்ணனுக்கு தான் கொன்றது ஒரு பசு என்று தெரிய வந்தது. அடிபட்ட அந்த பசுவும் இறந்து போனது. நான் ஒரு பசுவை கொன்று விட்டேனா என்று நினைத்து கர்ணன் கண்கலங்கி நின்றான். அப்போது பசுவின் சொந்தக்காரர் அந்த பசு இறந்ததை பார்த்துவிட்டு ரொம்பவும் கோபத்துடன் கர்ணனுக்கு சாபத்தை கொடுக்கிறார். இந்த பசுவை நீ கொன்று விட்டாய். இதற்கான சாபம் உனக்கு ஏற்படட்டும். நீ ஒரு போர் வீரனைப் போல் திரிகிறாய். எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் பொழுது தக்க சமயத்தில் உன் ரதம் ஆழமான பூமியில் புதையுண்டு போகும். ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியின்றி தவிக்கும் நிலையில் இந்த பசுவுக்கு ஏற்பட்ட அதே முடிவு உனக்கும் ஏற்படும் என்று சாபமிட்டு சென்றார். இதுபோல் 2 சாபங்களை பெற்ற கர்ணன் மிகவும் காயப்பட்டு போனான். இந்த நிலையில்தான் துரோணாச்சாரியர் அஸ்தினாபுரத்தில் தன்னுடைய சீடர்களை கௌரவிக்கும் விதமாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போட்டியை நடத்தினார். பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களுடைய வீரத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பாண்டவர்களுடைய ஈட்டி, கதாயுதம், வாழ்வீச்சு, உடல் வலிமை இப்படி எல்லா வித்தைகளுக்கும் இணையான வீரர்களாயிருந்த கௌரவர்கள் அர்ஜுனுடைய வில்வித்தைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. தன்னுடைய சீடனான அர்ஜுனனுடைய வில்வித்தைக்கு முன் யாருமே இணையில்லை என்று தெரிந்து கொண்ட துரோணாச்சாரியார் அரங்கத்தில் கூடியிருந்த மக்கள் முன் ஒரு சவாலை விடுகிறார். என் சீடன் அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்த வீரன், சிறந்த வில்லாளி, கணப்பொழுதில் கணைகளை தொடுக்கும் மாவீரன். அர்ஜுனனுக்கு இணை அர்ஜுனன்தான். அரங்கத்தில் இருக்கும் மக்களே, அவனை எதிர்த்து நிற்க எவருக்கும் துணிவு உண்டோ என்று துரோணாச்சாரியர் சொல்லி முடித்ததும் மக்கள் கூட்டத்தில் ஒரு அமைதி ஏற்பட்டது. எல்லோரும் மௌனமாக இருந்த நேரத்தில் மக்கள் கூட்டத்திலிருந்து காற்றில் ஒரு அம்பு சீறி பாய்ந்து வர அர்ஜுனனிலிருந்து துரோணாச்சாரியார் வரை அனைவரும் கவனிக்கிறார்கள். அந்த அம்பை ஏவிய வீரன் யார் என்று பார்க்கும் பொழுது தாமரை கிண்ணத்தில் தவழ்ந்து வந்த சூரிய புத்திரன், தானம், வீரம், நட்பு என எல்லாவற்றுக்கும் இலக்கணமாய் திகழ்ந்தவன், மகாகுரு பரசுராமரின் அன்பு சீடன், மாவீரன் கர்ணன். அப்படிப்பட்ட கர்ணன் தன்னுடைய வில் வித்தைகளை மக்களுக்கு முன் காட்டிய பொழுது இதுவரையில் அர்ஜுனனுடைய வில்வித்தைகளை மட்டுமே பார்த்து வந்த மக்கள் கர்ணனின் வில்வித்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். துரியோதனனும் கர்ணனுடைய திறமையை கண்டு வியக்கிறான். இந்த நேரத்தில்தான் கர்ணன் அர்ஜுனனுக்கு நேரடியாக போட்டிக்கு ஒரு சவால் விடுகிறான். அதே நேரத்தில் கர்ணனை பார்த்து அரச வம்சத்தோடு ஒரு அரசன்தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துகிறார் கிருபாச்சாரியார். கர்ணன் அவமானப்படுவதை தாங்க முடியாத துரியோதனன் கர்ணனை அங்க தேசத்திற்கு அரசனாக்கி, இனி கர்ணன் தான் அங்க தேசத்தின் அரசன் என்று எல்லோருடைய முன்னிலையிலும் அறிவிக்கின்றான். அப்போதுதான் தன்னுடைய மகன் அரசனாவதை நினைத்து சந்தோஷத்தில் கட்டியணைக்கிறார் கர்ணனுடைய தந்தையான அதிரதன். அதிரதன் தேரோட்டி என்று தெரிந்து கொண்ட பீமன் மக்கள் நிறைந்த மாபெரும் சபையில் தேரோட்டியின் மகன் கர்ணன் குலத்தால் தாழ்ந்தவன் என்று சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துகிறான். இதே நேரத்தில் துரோணாச்சாரியார் கர்ணனை போட்டியில் கலந்து கொள்ள விடாமல் கர்ணனை போட்டியை விட்டு வெளியே அனுப்பினார். அந்த நொடியில் இருந்தே பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்குமான பகை உருவாக ஆரம்பித்தது.
அவமானத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த கர்ணனுக்கு துரியோதனன் தனக்கு சமமாக கௌரவித்ததை பார்த்ததும் கண்கலங்கி நின்றான். துரியோதனன் கர்ணனுக்கு நாடு, கிரீடம், புகழ், பாராட்டு இப்படி எல்லாமே கொடுத்து இதுவரை கர்ணனுக்கு யாருமே கொடுக்காத மரியாதையையும் துரியோதனன் கொடுத்தான். கர்ணனும் துரியோதனனும் உயிர் நண்பர்களாக மாறினர். இதற்கு அடுத்து நடந்த திரௌபதியோட சுயம்பர போட்டியில் கர்ணன் கலந்து கொண்டான். கர்ணனுக்கும் திரௌபதியை பிடித்திருந்தது. அதேபோல் திரௌபதிக்கும் கர்ணனை பிடித்திருந்தது. அப்பொழுதுதான் கிருஷ்ணர் திரௌபதியிடம் கர்ணன் தேரோட்டியின் மகன், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என்ற விஷயத்தை சொல்கிறார். கர்ணன் இலக்கை குறிபார்த்து வில்லிலிருந்து அம்பு விடுகிற நேரத்தில் மக்கள் நிறைந்த சபையில் திரௌபதி தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனை நான் விவாகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கர்ணனை அவமானப்படுத்தி போட்டியில் கலந்து கொள்ள விடாமல் வெளியே அனுப்பி வைத்தாள். இதற்கு அப்புறம்தான் அர்ஜுனன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியடைந்து திரௌபதியை பாண்டவர்கள் அனைவரும் திருமணம் செய்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் சகுனி பாண்டவர்களை சூழ்ச்சி செய்து சூது விளையாட போட்டிக்கு அழைத்தான். கபடமாக போட்டியில் தோற்கடித்து சபையில் எல்லோருடைய முன்னிலையிலும் துச்சாதனன் திரௌபதியை துயிலெறிகின்றான். அப்பொழுது திரௌபதி பாண்டவர்களிடையே உதவி கேட்கிறாள். ஆனால் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்ற நிலையில் உதவி செய்ய முடியாமல் தலை குனிந்து நிற்கின்றார்கள். அடுத்து திரௌபதி கர்ணன் பக்கம் திரும்புகிறாள். ஆனால் திரௌபதி கர்ணன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என்பதால் அவனை உதவி கேட்காமல் அமைதியாக அவனை நோக்கினாள். இதையெல்லாம் கவனித்த கர்ணன் ஏதாவது செய்து திரௌபதியை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து பாண்டவர்களுக்கு கோபம் வரும் விதமாக 5 பேருக்கு மனைவியான நீ பத்தினியா என்று திரௌபதியை பார்த்து கேட்கிறான். இதை கேட்டு பாண்டவர்கள் துடித்து போனாலும் ஏதும் செய்ய முடியாத நிலையில் தலை குனிந்து நிற்கிறார்கள். சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் 14 வருடம் வனவாசம் அனுபவிக்கின்றனர். 14 வருடம் வனவாசம் முடிந்து பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த பாண்டவர்கள் கௌரவர்களை பழிவாங்க வேண்டும், அதே நேரத்தில் நாட்டையும் திரும்ப மீட்க வேண்டும் என்று சொல்லி போர் தொடுக்க முடிவு செய்கிறார்கள். அதே நேரத்தில் பாண்டவர்களுக்கு பக்கபலமாக இருந்த கிருஷ்ணன் போர் நடத்த விடாமல் சமாதானமாக போகும்படியாக கௌரவர்களிடம் தூது செல்கிறார். ஆனால் துரியோதனன் போர் கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறான். கௌரவர்கள் ஜெயிப்பதற்காக இருந்த எல்லா வாய்ப்பையும் ஒவ்வொன்றாக கிருஷ்ணன் பறித்தார். இருந்தாலும் கௌரவர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதமாக கர்ணன் அவர்களிடம் இருந்ததை கண்ட கிருஷ்ணர் சில சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார். சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால் கூட தாக்க முடியாத அளவுக்கு கர்ணனுடைய கவச குண்டலம் இருந்ததனால் கிருஷ்ணர் இந்திரனை மாறுவேடத்தில் அனுப்பி கர்ணனிடமிருந்து தானமாக கவச குண்டலத்தை கேட்டு வாங்குகிறார். இந்திரன் கர்ணனிடமிருந்து கவச குண்டலத்தை வாங்கப் போவதை முன்கூட்டியே அறிந்த சூரிய பகவான் இந்த தகவலை கர்ணனிடம் கூறுகிறார். முனிவன் மாதிரி வேடம் போட்டு வந்த இந்திரன் கர்ணனிடம் கவச குண்டலத்தை தானமாக கேட்கிறார். சூரிய பகவான் எவ்வளவு சொல்லியிருந்தும் தானத்தோட மறு உருவமான கர்ணன் தன் உடலோடு ஒட்டியிருந்த சக்தி வாய்ந்த கவச குண்டலத்தை தானமாக இந்திரனிடம் கொடுக்கிறார். இதோடு நிற்காமல் கிருஷ்ணர் கர்ணனை நேரடியாக சந்தித்து போரில் கலந்துக்க விடாமல் இருக்க கர்ணனிடம் பேசுகிறார். அன்பு கர்ணா, நீ உன் ஜனன ரகசியத்தை அறிய தவறிவிட்டாய். நீ தேரோட்டியின் மகனும் அல்ல, தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனும் அல்ல. உன் பிறப்பு தெய்வீகமானது. நீ சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் என்று அறிவாயா? அப்படியாக கிருஷ்ணர் சொல்லச் சொல்ல கர்ணன் அதிர்ச்சி அடைந்தான். இருந்தாலும் கர்ணன் தன்னுடைய மித்திரனான துரியோதனனை விட்டு வர மாட்டேன் என்று சொல்லி கிருஷ்ணரை நிராகரித்து விட்டான். இதன் பின்னர் கிருஷ்ணர் குந்தி தேவியை சந்தித்து கர்ணனை பற்றி குந்தியிடம் சொல்லி கர்ணனை தாய்ப்பாசம் மூலமாக போருக்கு வரவிடாமல் தடுக்கலாம் என்று முடிவு செய்தார். மாதா குந்தி, உங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? அதிர்ச்சி வேண்டாம், நான் அனைத்தையும் அறிவேன். நீங்கள் அன்று நதியில் விட்ட குழந்தை இன்று உங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கும் கர்ணன்தான் உங்களின் முதன் மகன். இப்படியாக கிருஷ்ணர் சொல்ல சொல்ல குந்தி தேவி கர்ணனை நினைத்து கண்கலங்கினாள். குந்தி தேவியிடம் கர்ணனை சந்தித்து கர்ணனை போரில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லச் சொல்கிறார்.
ஒருவேளை கர்ணன் அதற்கு மறுத்தால் கர்ணனிடம் 2 வரங்களை வாங்கி வரவும் சொல்கிறார். கிருஷ்ணர் கூறியபடி குந்தி நேரடியாக கர்ணனை சென்று சந்தித்தாளா? கர்ணனிடம் கேட்கச் சொன்ன 2 வரங்கள் என்ன? கர்ணன் இறுதியில் மகாபாரத போரில் கலந்து கொண்டானா? அனைத்தையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். காத்திருங்கள்.